வணக்கம் நண்பர்களே. இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா தேர்ட் டெஸ்ட் மேட்ச் அட் லார்ட்ஸ் டே 1 ஓட ரிவ்யூ இருக்கட்டும். ஒரு பக்கம் இந்தியாவோட bowling பெர்ஃபார்மன்ஸ் பத்தி ஆல்ரெடி சில வீடியோஸ் ரிலீஸ் பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோல ஸ்பெசிஃபிக்கா நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டே 1ல 2 இன்ஜுரி பாத்துருங்க. ஒன்னு ரிஷப் பண்ட் கீப்பிங் பண்ணும்போது அவர் ஃபிங்கர்ல அடிபட்டுருச்சு. அண்ட் மெடிகேஷனுக்கு அப்புறம் ஒரு 3-4 பால் கீப்பிங் பண்ணாரு. பட் அதுக்கு மேல அவருக்கு முடியல. உள்ள ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள போயிட்டாரு. அவருக்கு பதில் த்ரூ ஜூரல் தான் வந்து முக்கவாசி கீப்பிங் பண்ணாரு. ஜூரல் நல்லா பண்ணாரு, அவருக்கும் நம்ம கிரெடிட் கொடுப்போம். பட் ரிஷப் பண்ட் கண்டிப்பா இந்தியாவுக்கு தேவைங்க. ஏன்னா இன்கேஸ் அந்த ஃபிங்கர் வந்து பாத்தீங்கன்னா பிராக்சர் ஏதாவது ஆயிடுச்சுன்னா we might miss ரிஷப் பண்ட் in this particular test match. அந்த மாதிரி நடக்கக்கூடாது, ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டஃப் விக்கெட்ல ரிஷப் பண்டோட பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா அவர் ரொம்ப அன்ஆர்த்தடாக்ஸா இருப்பாரு. சோ அதனால ஹோப்ஃபுல்லி ரிஷப் பண்ட் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா ரெக்கவர் ஆயிடும்ன்றது என்னோட ஒரு ஆசை. இன்னொரு பக்கம் பென் ஸ்டோக்ஸ் பேட்டிங் ஆடும்போது பாத்தீங்கன்னா அவருக்குமே ஒரு இன்ஜுரி வந்துருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டாரு லாஸ்ட் ஒரு 5-6 ஓவர்ஸ் சர்வை பண்றதுக்கே. சோ ஐ திங்க் he might not bowl in this test match. இந்த மேட்ச்ல பென் ஸ்டோக்ஸ் bowling போடனாலே அதுவே இங்கிலாந்து ஒரு மிகப்பெரிய ப்ளோ. போன ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் மேட்ச்ல ஒரு ஓவர் எஃபர்ட் போட்டு bowling போடும்போதே நான் சொன்ன ஒரு இன்ஜுரி ஆயிடுவாருன்னு. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் for further status.